உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அர்ச்சிஸ் மானார்ச்சித கும்போ விசுதாத்மா விசோதன அனிருத்தோ பிரதிரத பிரத்யும்னோ மிதவிக்ரம. இயல்பாய் ஒளிரும் பேரொளியானவனை, தேவர்கள் உட்பட அனைவராலும் வணங்கப்படுபவனை, கும்பம் போன்ற மனத்துள் உரைபவனை, முக்குணம் தவிர்த்த சத்தியவந்தனை, தன்னிலை மறந்த யோகியோர் மனமுறை முன்னிலை பொருளானவனை, மூலக்கருவை, அழிவிலா அனிருத்தனை, எதிரிகளற்ற பிரதிரதனை, எல்லையில்லா பிரத்யும்னனை, அளவிடவியலா ஆற்றலுடையவனை வாழ்த்தி வணங்கும் பக்த சிரேஷ்டராக கால நேமினிகா வீரசௌரி சூர ஜனேஸ்வர திரிலோகாத்மா திரிலோகேச கேசவ கேசிகா ஹரி. காலநேமி அசுரனை வதம் செய்தவனை, புறமுதுகு காட்டாது நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் வீரனை, சூரவம்சத்தில் உதித்தவனை, மூவுலகாளும் ஆத்மனை, மூவுலகினரின் உயிரானவனை, ஒளிக்கதிருடைய கேசவனை, கேசி என்னும் அரக்கனை அழித்தவனை, துரிதமாய் வந்து துன்பம் களைபவனை போற்றி துதிக்கும் மாண்புடையவராக மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போட்டும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தி உள்ள திட்டங்களின் பட்டியல் சுழலும் புவியின் சுற்றளவை விட அதிகம் என்பதால் 2015-2016 நிதியாண்டிற்கான மூலதன செலவு, நிலுவை கடன், வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் வணிக வரியின் மூலம் பெறப்படும் வருவாய் வரவுகள், ஆயத்தீர்வை வரவுகள், முத்திரை தாள் தீர்வை மற்றும் பதிவு கட்டணங்கள் மூலமாக கிடைக்கும் வரவுகள், மோட்டார் வாகன வரி வருவாய், வரி இல்லாத வருவாய், மத்திய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள், சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வுகால பலன்கள் குறித்த செலவினத்திற்கான ஒதுக்கீடு, மானியம் மற்றும் உதவித்தொகைக்கான ஒதுக்கீடு, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கான கூடுதல் மானியம், ஊதியம் அல்லாத செயல்முறை மற்றும் பராமரிப்பு செலவுகள், வருங்கால வைப்பு நிதி, நிலுவையில் உள்ள அரசு உத்தரவாதங்கள், பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான தேவையான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. இரண்டாயிரத்து 2016 நிதியாண்டிற்கான மூலதன செலவு, நிலுவை கடன், வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் வணிக வரியின் மூலம் பெறப்படும் வருவாய் வரவுகள், ஆயத்தீர்வை வரவுகள், முத்திரைத்தாள் தீர்வை மற்றும் பதிவு கட்டணங்கள் மூலமாக கிடைக்கும் வரவுகள், மோட்டார் வாகன வரி வருவாய், வரியில்லாத வருவாய் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். மதிப்பிடப்பட்டுள்ள வருவாய் வரவான 1,42,681 கோடியே 33 லட்சம் ரூபாயை ஒப்பிடும்போது வருவாய் செலவினங்கள் 1,47,297 கோடியே 35 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே 2015-2016 ஆண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை 4,616 கோடியே 2 லட்சம் ரூபாயாக இருக்கும். வரி வருவாய் வளர்ச்சி குறைவாக உள்ளதாலும் மானியங்களுக்கும் சமூக நலத்திட்டங்களுக்கும் உயர் ஒதுக்கீடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாலும் வருவாய் பற்றாக்குறை தவிர்க்க இயலாத ஒன்றாகும். 2015-16 ஆண்டிற்கான மூலதன செலவு 27,213 கோடியே 17 லட்சம் ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை அளவு 31,829 கோடியே 19 லட்சம் ரூபாயாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டிற்கு மாநிலத்திற்கு நிகர கடன் வரம்பு 32,990 கோடி ரூபாய் என்ற அளவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் 2015-16 ஆண்டில் 30,446 கோடியே 68 லட்சம் ரூபாய் நிகர கடன் மட்டுமே பெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2016 ஆண்டு மார்ச் இறுதியில் மாநில அரசின் மொத்த நிலுவை கடன் 2,11,483 கோடி ரூபாய் என்ற அளவில் இருக்கும்.
2015-16 ஆண்டில் மாநில அரசின் மொத்த வருவாய் வரவுகள் 1,42,681 கோடியே 33 லட்சம் ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநில அரசின் சொந்த வரி வருவாய், வரி வசூல் திறனை உயர்த்துவதற்கும் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 2015-16 ஆண்டில் மாநிலம் அதிக வளர்ச்சி அளவை எய்தும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீட்டின்படி மாநில அரசின் சொந்த வரி வருவாய் 85,772 கோடியே 71 லட்சம் ரூபாயாகும். 2015-2016 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் இது 96,083 கோடியே 14 லட்சம் ரூபாய் அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 12.02% வளர்ச்சியாகும். மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் மாநில அரசின் சொந்த வரி வருவாய் விகிதம் 8.74% இருக்கும். 2015-2016 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் வணிக வரியின் மூலம் பெறப்படும் வருவாய் வரவுகள் 2014-2015 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளை விட 11.83% வளர்ச்சியுடன் 72,068 கோடியே 40 லட்சம் ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2015-2016 ஆண்டில் மாநில ஆயத்தீர்வைகளின் மூலம் வரவுகள் 7,296 கோடியே 66 லட்சம் ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய போக்குகளின் அடிப்படையில் 2014-15 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளை விட 14.44% அதிகமாக இருக்கும் என கருதப்படுகிறது. 2015-16 ஆண்டில் முத்திரைத்தாள் தீர்வை மற்றும் பதிவு கட்டணங்கள் மூலமாக கிடைக்கும் வரவுகள் 11.31% அளவிற்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி 2014-15 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீட்டில் 9,330 கோடியே 1 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ள வருவாய் 2015-16 ஆண்டில் 10,385 கோடியே 29 லட்சம் ரூபாயாக இருக்கும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன வரி வருவாய் 2014-15 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீட்டில் 4,279 கோடியே 53 லட்சம் ரூபாய் என்ற மதிப்பீட்டை விட அதிகமாக 2015-2016 ஆண்டில் 4,882 கோடியே 53 லட்சம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2015-2016 வரி அல்லாத வருவாய் 9,071 கோடியே 50 லட்சம் ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சுரங்க தொழிலுக்கு மாநிலத்தில் குறைந்த வாய்ப்புகளே உள்ளதாலும் பெரும்பாலான அரசு சேவைகள் விலையில்லாமலோ அல்லது குறைந்த விலையிலோ வழங்கப்படுவதாலும் 2014-15 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீட்டு அளவிலிருந்து சிறிதளவு அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2016-2017 மற்றும் 2017-2018 ஆண்டுகளில் இதன் வளர்ச்சி விகிதம் முறையே 2.4 மற்றும் 2.5% இருக்கும் என கருதப்படுகிறது. 2015-2016 நிதியாண்டில் மத்திய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள், சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வுகால பலன்கள் குறித்த செலவினத்திற்கான ஒதுக்கீடு, மானியம் மற்றும் உதவித்தொகைக்கான ஒதுக்கீடு, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கான கூடுதல் மானியம், ஊதியம் அல்லாத செயல்முறை மற்றும் பராமரிப்பு செலவுகள் உள்ளிட்டவை குறித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். 2015-2016 ஆண்டில் மத்திய வரிகளில் மாநிலத்திற்கான பங்கு 21,149 கோடியே 89 லட்சம் ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2016-2017 மற்றும் 2017-2018 ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் முறையே 16.2 மற்றும் 15.8% இருக்கும் என கருதப்படுகிறது. மத்திய அரசிடம் இருந்து பெறும் உதவி மானியங்கள் 14வது நிதி ஆணையம் பரிந்துரைத்துள்ள மாநில பேரிடர் பொறுப்பு நிதி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அடிப்படை மற்றும் செயல்பாடுகளுக்கான மானியங்கள் போன்ற உதவி மானியங்கள் மற்றும் மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் பல்வேறு மானியங்களை கருத்தில் கொண்டு 2015-2016 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் மத்திய அரசிடம் இருந்து பெறும் உதவி மானியங்கள் 16,376 கோடியே 79 லட்சம் ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட மத்திய அரசின் 2015-2016 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் காவல் படையை நவீனமயமாக்கல் போன்ற குறிப்பிட்ட திட்டங்களுடன் வழக்கமான மத்திய நிதி உதவி, கூடுதல் மத்திய நிதி உதவி மற்றும் தனி மத்திய நிதி உதவி ஆகியவற்றுக்கான மானியங்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசு பொறுப்பேற்கும் திட்ட பணிகளுக்கான மானிய பகிர்விலும் மாற்றம் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2015-2016 ஆண்டிற்கான வருவாய் கணக்கு செலவுகள் 1,47,297 கோடியே 35 லட்சம் ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2014-2015 ஆண்டு திருத்த மதிப்பீட்டை விட 7.73% கூடுதலாகும். 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் குறித்த ஒதுக்கீடு 41,215 கோடியே 57 லட்சம் ரூபாய் மற்றும் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வுகால பலன்கள் குறித்த செலவினத்திற்கான ஒதுக்கீடு 18,667 கோடியே 86 லட்சம் ரூபாயாகும். இவ்வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் குறித்த செலவுகள் மொத்த வருவாய் செலவுகளில் 40.65%. அகவிலைப்படி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய செலவுகளின் காரணமாக 2016-2017 மற்றும் 2017-2018 ஆண்டுகளில் இதன் வளர்ச்சி விகிதம் முறையே 11 மற்றும் 25% இருக்கும் என கருதப்படுகிறது. 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் மானியம் மற்றும் உதவித்தொகைக்கான ஒதுக்கீடு 59,185 கோடியே 47 லட்சம் ரூபாயாகும். அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு நலத்திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை கருத்திற்கொண்டு இவ்வுயர் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாயின் வளர்ச்சிக்கேற்ப உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி பகிர்வு கணிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்றே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு கூடுதல் மானியம் வழங்குவதும் மானியங்களுக்கான மொத்த ஒதுக்கீட்டு அளவை உயர்த்தியுள்ளது. 2016-2017 மற்றும் 2017-2018 ஆண்டுகளில் இதன் வளர்ச்சி விகிதம் முறையே 9.5 மற்றும் 11.0% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஊதியம் அல்லாத செயல்முறை மற்றும் பராமரிப்பு செலவுகள் 10,364 கோடியே 2 லட்சம் ரூபாயாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விலையில்லா மடிக்கணினி, மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்குதல் ஆகிய திட்டங்களால் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. 2016-2017, 2017-2018 ஆண்டுகளில் இதன் வளர்ச்சி விகிதம் முறையே 5 மற்றும் 10% இருக்கும் என கருதப்படுகிறது. 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வட்டி செலுத்துதல் 17,856 கோடியே 65 லட்சம் ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2015-2016 ஆண்டிற்கான வட்டி செலவு மொத்த வருவாய் வரவில் 12.52% ஆகும். இவ்விகிதம் 2016-2017 மற்றும் 2017-2018 ஆண்டுகளில் 12% இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2015-2016 நிதியாண்டில் மூலதனம் குறித்த செலவுகளுக்கான ஒதுக்கீடு, வருங்கால வைப்பு நிதி, நிலுவையில் உள்ள அரசு உத்தரவாதங்கள், பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இப்ப பார்க்கலாம். 2015-2016 ஆண்டில் மூலதனம் குறித்த செலவுகளை பெருமளவு உயர்த்த அரசு கருதியுள்ளது. அதன் விளைவாக மூலதனம் குறித்த செலவுகளுக்கான ஒதுக்கீடு திருத்த மதிப்பீடு 2014-2015 ஆண்டு செய்யப்பட்ட ஒதுக்கீடான 23,808 கோடியே 96 லட்சம் ரூபாயிலிருந்து 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 27,213 கோடியே 17 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது 14.30% உயர்வை காட்டுகிறது. இது 2016-2017 ஆண்டில் 12.3% மற்றும் 2017-2018 ஆண்டில் 15.1% மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2015-2016 ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை 4,616 கோடியே 2 லட்சம் ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2016-2017 ஆண்டில் சிறிதளவு வருவாய் உபரி காணப்படும். ஆனால் 2017-2018 ஆண்டில் இருந்து ஊதிய குழு பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கருத்தின் அடிப்படையில் அவ்வாண்டு முதல் மீண்டும் வருவாய் பற்றாக்குறை ஏற்படும் என கணிக்கப்படுகிறது. 2015-2016 ஆண்டில் நிதி பற்றாக்குறை 31,829 கோடியே 19 லட்சம் ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் 2.89% இருக்கும். மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் நிதி பற்றாக்குறை விகிதம் 2016-2017 ஆண்டில் 2.43%, 2017-2018 2.77% இருக்கும்.
2015-2016 ஆண்டில் 32,990 கோடி அளவிற்கு கடன் திரட்டுவதற்கு மாநில அரசிற்கு உரிமையுள்ள போதிலும் கடன் வாங்குவதை கட்டுப்படுத்த அரசு உத்தேசித்துள்ளது. 2015-2016 ஆண்டில் நிகர கடன் வாங்குதல் 30,446 கோடியே 68 லட்சம் ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்ட நிலுவையில் உள்ள பொதுக்கடன் 31/3/2016 அன்று 2,11,483 கோடி ரூபாயாக இருக்கும். இது மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் 19.23% மட்டுமே ஆகும். ஒவ்வொரு ஆண்டிலும் நிலுவையில் உள்ள அரசு உத்தரவாதங்கள் முந்தைய ஆண்டின் மொத்த வருவாய் கணக்கு வரவுகளில் 100% அளவு அல்லது மாநில மொத்த உற்பத்தி மதிப்பீட்டில் 10% அளவு, இவற்றில் எது குறைவானதோ அந்த அளவிற்குள் அமையப்பெற வேண்டும். 31/3/2014 அன்று உள்ளபடி நிலுவையில் உள்ள அரசு உத்தரவாதங்களின் அளவு முந்தைய ஆண்டின் மொத்த வருவாய் வரவுகளில் 50.08%, மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பீட்டில் 6.12% உள்ளது. ஒவ்வொரு ஆண்டிலும் மீளப்பெறும் சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட நிலுவையில் உள்ள அரசு உத்தரவாதங்கள் முந்தைய ஆண்டின் மொத்த வருவாய் கணக்கு வரவுகளில் 75% அல்லது மாநில மொத்த உற்பத்தி மதிப்பீட்டில் 7.5%, இவற்றில் எது குறைவானதோ அந்த அளவிற்குள் அமையப்பெற வேண்டும். 31/3/2014 அன்று உள்ளபடி மீளப்பெறும் சாத்திய கூறுகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட நிலுவையில் உள்ள அரசு உத்தரவாதங்களின் அளவு முந்தைய ஆண்டின் மொத்த வருவாய் வரவுகளில் 9.92%, மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பீட்டில் 1.21% உள்ளது. 14வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படி 2015-2016 ஆண்டு முதல் மாநிலங்களுக்கு இடையிலான பங்கீட்டில் தமிழ்நாட்டின் பங்கு குறைக்கப்பட்டுள்ளதால் மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும் மத்திய வரிகளின் பங்கு உயர்த்தப்பட்டதன் பலனானது பயனற்றதாகியுள்ளது. இதோடு மத்திய அரசு பொறுப்பேற்கும் திட்டங்களுக்கான செலவு பங்கீட்டு முறையில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்கள் அரசின் நிதி ஆதாரங்களில் மேலும் பாதிப்பினை ஏற்படுத்தும். இருப்பினும் அரசின் ஒட்டுமொத்த நிதி பற்றாக்குறை, நிகர கடன் திரட்டுதல் மற்றும் மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் கடன் விகிதாச்சாரம் ஆகிய அனைத்தும் அனுமதிக்கப்பட்டுள்ள வரையறைக்குள் பேணப்படும். பொருளாதாரத்தை மீண்டும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது. 2015-2016 நிதியாண்டில் ஊதியத்திற்காக 41,215 கோடியே 57 லட்சம் ரூபாயும், ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வுகால பலன்கள் குறித்த செலவினங்களுக்காக 18,667 கோடியே 86 லட்சம் ரூபாயும், மானியம் மற்றும் உதவித்தொகைக்காக 59,185 கோடியே 47 லட்சம் ரூபாயும், ஊதியம் அல்லாத செயல்முறை மற்றும் பராமரிப்பு செலவுகளுக்காக 10,364 கோடியே 2 லட்சம் ரூபாயும் அரசு நிதி ஒதுக்கியுள்ளமைக்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்கள், பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு இந்த நடப்பாண்டில் 18,000 கோடி ரூபாயினை ஓய்வூதிய பலனாக வழங்கியுள்ளது. அந்த பலன் இந்த ஓய்வு பெற்ற வயதான தமிழக அரசு அலுவலர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்பதனை இந்த தருணத்தில் அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சார்பில் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசில் பணிபுரிகின்ற தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், அரசு அலுவலர்கள் போன்றவர்கள் தனது ஓய்வு காலத்தில் நல்ல ஓய்வூதியம், அதே போன்று ஓய்வூதிய காலத்தில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ், இப்படிப்பட்ட பல சீரிய திட்டங்களை தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழக அரசின் பட்ஜெட்டில் 41,215 கோடி நிதி ஒதுக்கீடு அரசு ஊழியர்களுக்காக ஊதியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு தமிழக அரசின் அரசு ஊழியர்கள் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசினுடைய பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு எல்லா மக்களுக்கும் நன்மை பயக்கிற வகையில் இருக்கு. அதில் அரசு ஊழியர்களுக்காக ஓய்வுகால ஊதிய பயன்களுக்காக 18,668 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் ஓய்வுகால பெற்ற எல்லா அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகளும் அவங்களும் வயதான காலம் நல்ல முறையாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய நன்மைகளை செய்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஊதியம் இல்லா செயல்முறை மற்றும் பராமரிப்பு செலவுக்காக 10,364 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் விலையில்லா மடிக்கணினி, மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, மாணவர்களுக்கு சீருடை உள்ளிட்டவைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மூலதன செலவாக பார்த்தீங்கன்னா 27,215 கோடி மதிப்பிடப்பட்டுள்ளது. மானியம் மற்றும் உதவித்தொகைக்காக 59,185 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் ஒரு சிறந்த பட்ஜெட். பாமர மக்களாக எங்கள் சார்பாக மிகுந்த நன்றி. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து காணிக்கையாக்கிறோம்.
ஊதியம் இல்லாத செயல்முறை மற்றும் பராமரிப்பு செலவுக்காக 10,364 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மூலதன செலவுக்காக ரூபாய் 27,213 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. மானியம் மற்றும் உதவித்தொகைக்காக 59,185 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மக்களின் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊதியமில்லா செயல்முறை மற்றும் பராமரிப்பு செலவுகளுக்காக 10,364 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இதனால் மாணவர்கள் படிப்பதற்காக மிகவும் பயனுள்ளதாக அமையக்கூடிய மடிக்கணினி, அதுக்கப்புறம் வீட்டில் இல்லத்தரசிகளுக்கு மிகவும் பயனுள்ள இருக்கக்கூடிய மிக்சி, கிரைண்டர் மற்றும் பள்ளி மாணவர்களுக்குரிய சீருடை உள்ளிட்டவர்களுக்கு இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. சென்ற ஆண்டு 2014-2015 ஆண்டை விட தற்போது கூடுதலாக 14.30% வருவாய் கூடுதலாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஆயத்தீர்வையும் கடந்த ஆண்டை விட 14.44% கூடுதலாக வர வாய்ப்புள்ளது. முத்திரைத்தாள் மூலம் ஒரு 11.38% வரி வருவாய் வர உள்ளது. வணிகர்களை பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு வரி போடவில்லை. தமிழக அரசுக்கு எங்களுடைய வணிகர் சங்கங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு ஊழியர்களுக்காக 41,215 கோடியே 57 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அவர்களுக்கும் தமிழக ஆசிரியர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசின் சார்பாக 2015 மற்றும் 2016 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் 41,215 கோடியே 57 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் 2015-2016 நிதியாண்டிற்கான மூலதன செலவு, நிலுவை கடன், வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் வணிக வரியின் மூலம் பெறப்படும் வருவாய் வரவுகள், ஆயத்தீர்வை வரவுகள், முத்திரை தாள் தீர்வை மற்றும் பதிவு கட்டணங்கள் மூலமாக கிடைக்கும் வரவுகள், மோட்டார் வாகன வரி வருவாய், வரியில்லாத வருவாய், மத்திய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள், சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வு கால பலன்கள் குறித்த செலவினத்திற்கான ஒதுக்கீடு, மானியம் மற்றும் உதவித்தொகைக்கான ஒதுக்கீடு, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கான கூடுதல் மானியம், ஊதியம் அல்லாத செயல்முறை மற்றும் பராமரிப்பு செலவுகள், வருங்கால வைப்பு நிதி, நிலுவையில் உள்ள அரசு உத்தரவாதங்கள், பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான தேவையான நடவடிக்கைகள் பற்றிய விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில விரிவா பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.